கனா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விஸ்வா அன்பரசி ரெண்டு பேருமே அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அதையெல்லாம் விஸ்வா கௌசல்யாக்கிட்டேயும் அன்பரசி மஞ்சுக்கிட்டேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அன்பரசி விஸ்வாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்பரசி சொல்ல அதை அப்படியே விஸ்வா சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இப்போ நீ நான் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம். இப்போ நான் என்னோடய அன்பை வெளிப்படுத்த போகிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு விஸ்வா அன்பரசிக்கு ரோஸை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயத்த ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் கௌசல்யா மஞ்சு மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது கௌசல்யா வசந்த் கூட நடந்த சண்டே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது விஸ்வா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல டைமில் தான் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே கௌசல்யா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறாங்க. ஆமாம் விஸ்வா, நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸே அப்படின்னு அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே விஸ்வா, அண்ணி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்போ கௌசல்யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஸ்வா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு அனுப்பிடுறாங்க. நடந்த விஷயத்த கௌசல்யா யோசிச்சு பார்க்குறாங்க. வசந்த் சிவகாமிக்கு கால் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதை கௌசல்யா பார்த்துட்டு நேராக வசந்த் கிட்ட போய் பேசுகிறாங்க. வசந்த், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அப்பப்போ வெளியில் போயிடுறீங்க, டெய்லி எங்கேயாவது போயிட்டே இருக்கீங்க, ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகிறீங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, காரை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, இன்னும் அந்த நகை யாரோடது அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அப்போ வசந்த் இங்கே பாரு, என்கிட்ட நீ கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது அப்படின்னு கோவமாக பேச, திரும்ப கௌசல்யா இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வசந்த், என்ன பண்ணுவேன், அம்மா கிட்ட சொல்லுவியா, சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌசல்யா, இங்கே பாருங்கள், அவங்கக்கிட்டலாம் சொல்ல மாட்டேன், நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வசந்த், அப்படி போகணுன்னு இஷ்டம் இருந்தால் போ, என்னோட பேச்சை கேட்டுட்டு இங்கே இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லைனா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌசல்யா, அப்போது நான் உங்களுக்கு தேவையில்லைல்ல, அப்படி இல்லை நான் விட்டுட்டு போக முடியாது, கண்டுபிடிக்கிறேன், என்ன உண்மை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வசந்த், இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு கௌசல்யாவை திரும்பவும் அறையிறாரு. அங்கேருந்து ரொம்ப கோவமாக வந்துடுவார். இன்னொரு பக்கம் சிவகாமியும் மங்காவும் வசந்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, இதுக்கு மேலே அவன் எதுவும் பண்ண மாட்டான் தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக பயந்துருப்பான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகியும் சந்திரசேகரும் ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது, எல்லாருக்கும் இன்விடேஷன் வைக்கணும். அதே மாதிரி ஊரில் இருக்கிற குலதெய்வம் கோவிலில் கால் பண்ணி சொல்லிவிடு, அவங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிடட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. வசந்த் திரும்பவும் சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன, நீங்கள் என்னோடய முகத்தை பார்த்த உடனே நான் பயந்துட்டுருப்பேன்னு நினச்சிங்களா நீங்கள்? அதுதான் கிடையாது, எனக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னா என்ன, இப்படியெல்லாம் நடந்தால் என்ன பண்ணணும்னு எல்லாமே நான் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதுபடி தான் இப்போது நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பயப்படல, ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவகாமி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வசந்த் சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்படி அந்த சொத்து வந்துட்டா எனக்கு அதில் 10% நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே சிவகாமி ஷாக் ஆகுறாங்க. என்னது 10%? அந்த சொத்தில் 10% எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? 60 கோடி அப்படின்னு அதுக்கு விஸ்வா வசந்த் எனக்கு தான் அது தெரியுமே, எனக்கு 10% கொடுத்துடணும், அப்படி கொடுக்குறதா இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு அந்த சொத்தை எப்படி உங்கள் கைக்கு வர வைக்கிறதுன்னு ஐடியா கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இப்போ விஸ்வா அன்பரசி கல்யாணத்தை நிறுத்தி அனன்யா விஸ்வாவோட கல்யாணத்தையும் நடத்தலாம், அந்த மாதிரி நான் ஒரு ஐடியாவை கொடுப்பேன், இந்த டீலுக்கு ஓகேனா இதை பண்ணலாம் அப்படின்னு வசந்த் கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.